ஸோ we are off to தென்காசி. இன்னைக்கு டே 3 சண்டே. ஆக்சுவலாக நான் மண்டே போகலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே இதுக்கு மேலே சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, அதனால் கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டோம். எல்லாம் ஒரு டே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் ஸோ இங்கேருந்து அரவுண்ட் ஒரு 230 கிலோமீட்டர்ஸு வீட்டுக்கு. அரவுண்ட் ஒரு 5.5 hours ஆகும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 6 hours சம்திங் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் வர்றப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நடுவில் ஃபுல்லாக மழை வேறு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் வர்றதுக்கு ஒரு 7 hours ஆயிடுச்சு. அங்கேருந்து வரும்போது போகும்போது மழை இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில கிளைமேட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன பிளான்னா, இங்கேருந்து இங்கே மட்டும் ஒரு காஃபி ஏதாவது ஒரு சாப்பிட்டு அப்படியே கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து ரைடை கண்டினியூ பண்ணுறோம். மேக்ஸிமம் லஞ்சுக்குள்ளே போக முடியாது. பட் லஞ்ச் ஆனால் சாப்பிட மாட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அப்படியே கிளம்புனோன்னா டைரெக்டாக நடுவில் ஒரு பிரேக் 1 or 2 பிரேக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். டீ ப்ரோ, இங்கேயே சாப்பிட்ருமா? இல்லைண்ணா இங்கேயே சாப்பிட்லாமா இல்லை கீழே போயிடலாம்? நான் இங்கே மேகி மாதிரி ஏதாவது இருக்கும் கேப்டன். என்னடா செய்கிற? யாரில் நீ? டீயா காஃபியா? உனக்கு காஃபியா? அக்கா 3 காஃபிக்கா. மேகி எது வேணுமா ப்ரோ? அவன்கிட்ட கேளு. மேகி எதுனா வேணுமா? ஆ கலை அடா யாரா மேகி எதாவது வேணுமா? வேணா வாங்குவோம். இருக்கு உனக்கு சொல்லல ஏதாவது? பிரெட் ஆம்லேட்டா? இல்லை வேண்டாமா? பிரெட் ஆம்லேட் மேகி வேண்டாமா? அக்கா 2 பிரெட் ஆம்லேட்டு 1 மேகி. ஸோ மேகி, பிரெட் ஆம்லேட்டு, காஃபி எல்லாம் சாப்பிட்டு அகைன் ரைடு கண்டினியூ பண்ணுறோம். கொடைக்கானல் லேக் முன்னாடி அது பக்கத்தில் தான் ஒரு சாக்லேட் கடையில் நின்று சாக்லேட் வாங்கினோம். அங்கேயே பயங்கரமாக வெயில் அடிக்குது, என்னென்னு தெரில. நேற்று பயங்கரமாக இருந்தது. நேற்று ஃபஸ்ட் ரூம்லேருந்து அந்த செகண்ட் ரூம் போயிட்டு ஒரு 1/2 hour ரூம்குள்ளே வந்துட்டு வெளில வந்து பார்த்தா ரூமே மிஸ்ட்டில் கவர் ஆகிருந்தது. பட் என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, என்னென்னு தெரில. நல்லா இந்த பஸ்ஸில் வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நான் சாப்பிடும்போது தான் ஹாயெலாம் காட்டு போனாங்க. இந்த பஸ்ஸுங்களெல்லாம் ஓவர்டேக் அடிக்கிறது தான் கொஞ்சம் கடி.
தண்ணி மீடியமாக தான் விழுது, ரொம்ப அதிகமாக ஒன்றும் விழலை. இங்கே தான் இபாஸ் செக் பண்ணுறாங்க இந்த இதில். நம்ம இபாஸ் வந்து அதில் ஒரு நம்பர் மாதிரி ஏதோ ஒரு ஜென்ரேட் ஆகுது, அதை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அவங்களோட மொபைலில். நான் கூட செக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் கீழே வந்து ரேண்டமாக ஒருத்தர் பார்த்துட்டு விட்டார். ஓ இவ்வளோ தான் போல அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் மேலே வந்தால் இபாஸ் மேண்டேட்டரியாக இருக்குது. எல்லாம் இது வண்டி. நேற்று நைட்டு கொடைக்கானலில் கொஞ்சம் நல்ல டிராஃபிக் இருந்தது. ஏன்னா நேற்று சாட்டர்டேவா, எல்லோரும் இந்த 2 நாள் லீவ் கனெக்ட் பண்ணி வரலாம். இப்போ ஆக்சுவலாக சம்மர் ஹாலிடேஸ் தான், பட் ஸ்டில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா இந்த 2 நாள் லீவ் கால்குலேட் பண்ணி வரலாம். நாங்கள் வந்த அன்றைக்கி அவ்வளோ டிராஃபிக் இல்லை, பட் நேற்று பார்த்தா நல்ல டிராஃபிக் இருந்தது. அகெயின் இன்றைக்கி நைட்டு இல்லைனா இப்போவே கூட நிறைய பேர் போகிறவங்க போவாங்களா இருக்கும். நல்லா இருக்குது. யாரும் இந்த டைமில் வரணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா வரலாம். என்ன கொஞ்சம் ரூம்ஸு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது சீசன் டைம்னால். அபவ் 3000 தான் ரூம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு கீழெலாம் ரொம்ப மட்டமாக இருக்குது ரூமு. நேற்று நாங்கள் தங்கியிருந்த ரூமே 2500. ஆக்சுவலாக அது வந்து டீலக்ஸ் ரூமு. 3 ரூம் இருக்குது ஒரே ஒரு இதில், காட்டேஜ் மாதிரி. அது 3 ரூம்னால் எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 7500 அந்த மாதிரி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு போர்ஷன் மட்டும் எங்களுக்கு விட்டாங்க, ஏன்னா யாரோ வர்ற ஃபேமிலி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நம்மளை புக் பண்ண வைக்கிறதுக்காண்டியே பாதி இதில் அப்படி தான் சொல்லுவாங்க. தண்ணி கேட்டோம் அவங்க இது பண்ணல. தண்ணி கேட்டோம், அந்த பையன் ஹாய் காட்டினா, அதான் பாதியில் பேசிட்டேன். ஆக்சுவலாக தண்ணி வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 5 லிட்டர் கேன் தான் இருந்தது, அது வந்து 100 ரூபா. ஏன்னா நார்மல், அதுவும் ஒரு நாள் இருக்க போகிறோம், அதை குடிக்கவும் முடியாது. நார்மல் வாட்டர் ஏதாவது கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுத்தானாலே போதும், பாயில் பண்ணி. ஏன் நார்மல் வாட்டர்? அப்புறம் ரூமை காலி பண்ணி வரும்போது இந்த க்ளீனிங்க்கு ஏதாவது காசு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா. ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமாக கொடுத்தாச்சு, தண்ணிக்கும் காசு வாங்கிட்டீங்க, நான் ஏன் அதுக்கெலாம் காசு தரணும்? என்கிட்ட சேஞ்சும் கிடையாது அப்படின்னு. சேஞ்ச் இல்லைனா கூகுள் பே பண்ணுங்க அப்படின்றான். கூகுள் பே பண்ணுவா? அப்புறம் சொன்னேன், டேப் வாட்டர் கூட தரமாட்டீங்க, எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னேன். இல்லை அது ஏதோ மலையில் தண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னா. தண்ணி ஹீட் பண்ணி கொடுத்தா அதில் இருக்கிற இதெல்லாம் போகுது. யூஸ்வலாகவே ஹில் பிளேஸஸில் வந்து நிறையா தண்ணி குடிக்க முடியாது. அதுவும் ஒரு நைட்டுக்கு 5 லிட்டர் தண்ணிலாம் இது பண்ண முடியாது. இப்போவே நாங்கள் பாதி குடிச்சிட்டு பாதி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். அது வேஸ்ட்டு தான், வேறு என்ன பண்ணுறது? ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபுட்டு ஒரு 2-3 கடையில் சாப்பிட்டோம். ஒரே ஒரு கடை மட்டும், அது ரொம்ப சின்ன கடை, பயங்கர மட்டமாக இருந்தது. ஒரே ஒரு கடை மட்டும் ரொம்ப சின்ன கடை, அது நல்லாவே இல்லை சாப்பாடு. பேலன்ஸ் 2 கடையில் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மதுரை ஹோட்டல் ஒன்று, இன்னொன்று அனீஃபா ரெஸ்டாரண்ட்னு ஒன்று மெயின் பஸ் ஸ்டாண்ட் அந்த இதுலேயே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு அங்கே. அது எந்த லொக்கேஷன் வேணால் நான் பின் பண்ணுறேன் கமெண்ட்டில், இல்லை வீடியோலேயே கூட இன்க்ளூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மிஸ்டே இல்லை, என்னென்னு தெரில. இன்றைக்கி நாங்கள் வந்த அன்றைக்கி கூட சூப்பராக இருந்துச்சு, நேற்று சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னு தெரில, ஒன்றுமே காணும். இன்றைக்கி ஆக்சுவலாக கொஞ்சம் ஹாட் தான் போல். கொடைக்கானல் மேலேயே வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. பார்ப்போம், கீழே இறங்கி வெயில் இருக்கா என்னென்னு தெரில. வரும்போதெல்லாம் செம மழை. கொடைக்கானல் ஹில் ஏறுற வரைக்குமே மழை தான். செமையாக இருந்துச்சு அந்த வீடியோ. பார்க்கலன்னா பாருங்கள், நான் வீடியோ பின் பண்ணுறேன் மேலே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரைடு மூணார் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் கிளம்புவேன். பார்ப்போம், ஆனால் ஷுவராக எனக்கு தெரில எப்படின்னு. பைக்கில் போனால் கூட ஒன்றும் தெரியாது, ஆனால்
காரில் போனால் வாந்தி வந்து எப்படி தான் வரும்னு எனக்கு தெரில. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் ஃபேமிலியாக வந்திருக்கும் போதே காரில் வந்து அந்த பின்னாடி இருந்து ஸ்க்ரீனை பார்த்துட்டே வரோம் அப்படின்னா, விண்ட்ஷீல்டை பார்த்துட்டே ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டே போகிறோன்னா ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யூஸ்வலாக எனக்கு அந்த வாமிட் ப்ராப்ளம்லாம் எதுவும் காரில் போகும்போது அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. ஆனால் அன்றைக்கி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பைக்கில் போகும்போது ஒன்றும் தெரியாது, ஏன்னா அந்த காற்று பட்டுகிட்டே இருக்கிறதுனால எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்துட்டோம், பாதி ஹில் இறங்கிட்டோம். ஆனால் நல்லா வெயில் அடிக்குது. போகும்போதும் ஊருக்கு போகும்போதும் வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போது செம்மையாக இருந்தது, ஒரு மாதிரி ஹீட்டே தெரியாமல் வந்துட்டோம். போகும்போது அநேகமாக ஆப்போசிட்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒரு மேகி கொஞ்சம் காஃபி அதெல்லாம் மேலே ஹில்லுக்குள்ளே சாப்பிட்டோம். அது வந்து வயிறுக்கும் ஃபில்லிங்காக இல்லாமல் கூட கொஞ்சம் பசிக்குது. இப்போ நடுவில் எங்கேயாவது நின்று வேறு ஏதாவது தான் வாங்கணும். இல்லைன்னா மறுபடியும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு கிளம்புனா டைம் ஆகும். ஏதாச்சும் ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு எல்லாம் கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி ரோஸ்ட்டு தான் நினைக்கிறேன். கீழே நல்லா வெயில் அடிக்குது. பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போய் தேனிலாம் தாண்டினதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா நேட்டிவ்லலாம் நல்ல மழையாக தான் இருந்தது நாங்கள் கிளம்புன அன்றைக்கெலாம். நாங்கள் கிளம்பி கொடைக்கானல் வந்து அன்றைக்கெலாம் பயங்கர மழையாம். ஸோ போக போக கிளைமேட் நல்லா இருக்குமா இல்லை வெயில் அடிக்குமான்றதே தெரில, பார்ப்போம். ஏர் ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லை என்னன்னு தெரில. கொஞ்சம் ஒரு மாதிரி பம்பியாக இருக்குது ரோடு, இல்லை ரோடே அப்படி தான் இருக்கான்னு தெரில. ஏர் யூஸ்வலாக நான் 32 அந்த மாதிரி தான் வைப்பேன் சோலோனா. என்னென்னு தெரில, பார்க்கணும் என்னென்னு. 34 எதுவும் வச்சுட்டானா மறந்துன்னு தெரில. ஏன்னா நான் மோஸ்ட்லி சோலோவாக எங்கே போனாலும் சோலோவாக தான் போகிறதுனால ரெக்கமெண்டட் இதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக தான் வைப்பேன். மேனுவலே போட்டிருக்கோம் 32 தான் ரெக்கமெண்ட் லெவல் சோலோவுக்கு. ரியர் டயருக்கு சொல்கிறேன். ஸோ கீழே இறங்கிட்டோம் கம்ப்ளீட்டாக. நல்லா வெக்கை அடிக்குது. நிஜமாகவே வெக்கையாக இருக்கா இல்லை மேலே இருந்துட்டு வந்ததுனால டக்குன்னு உடம்பு அடாப்ட் பண்ணலையான்னு தெரில. ஒரு ஃபியூல் ஸ்டாப் மட்டும் எடுக்கணும். இங்கே அந்த கொடைக்கானல் நம்ம யூஸ்வலாக ஒரு ரைட் எடுப்போம். அந்த இதில் ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபியூல் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நான் 1000 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. நார்மலே போதுண்ணா. ஸோ ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து 4 hours காட்டுது மேப்பு. கொஞ்சம் தூரம் வழி தெரியாது. நெக்ஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வழி தெரியாது. அதுக்கப்புறம் வழி தெரியும். மேப் அது வரைக்கும் மட்டும் போட்டுட்டு நான் அது ஏதோ ஊருக்குள்ளெல்லாம் போகும், அதனால் எக்ஸாக்டாக எந்த ரைட்டு அதெல்லாம் தெரியாது. தேனியில் வந்து ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்துட்டோன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஹைவே பெருசாக கிடையாது இதுக்கப்புறம், ஏன்னா எல்லாமே ஊருக்குள்ளே தான் போகும். அதனால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அங்கேன்னு கிராஸ் ஆகிட்டே இருப்பானுங்க. நான் பிஎம்சி ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா
சென்னையிலேருந்து வரும்போது மைலேஜ் டெஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு 28 அவ்வளோதான் கிடச்சிது. ஏன்னா 100, 110 அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ஹை ஆர்பிஎம், ஸோ மைலேஜ் 1 or 2 ட்ராப் ஆகும். இப்போது ஹில் ஸ்டேஷனில் நேற்று வரும்போது ஃபில் டேங்க் பண்ணிட்டு வந்தேன். ஃபில் டேங்க் பண்ணிட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 29.5 அந்த மாதிரி கிடச்சிது. ஆல்மோஸ்ட் 30 அந்த மாதிரி கிடச்சிது. ஓகே தான், எனக்கு யூஸ்வலாகவே அவ்வளோ தான் கிடைக்கும். 29 to 30, இல்லை சம்டைம்ஸ் 32 கிடைக்கும். கொஞ்சம் பிலோ 80 அந்த மாதிரி போயிட்டு ஒரு 4000 ஆர்பிஎம்லேயே மெயின்டைன் பண்ணோம்னா 32 அந்த மாதிரிலாம் கிடைக்கும். நான் நினச்சேன் பிஎம்சி ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணால் ஏர் ஃபில்டர் இன்னும் மைலேஜ் இன்னும் அதிகமாக ட்ராப் ஆகும்னு நினச்சேன். பட் சேமாக தான் கிடைக்கிது. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்குது வீட்டுக்கு. செம்ம ஹீட்டு. வரும்போது இருந்த ரூட்டாக இது அப்படின்ற அளவுக்கு ஹீட்டு. வரும்போது ஃபுல்லாக மழை, போகும்போது ஃபுல்லாக ஹீட்டு. ஹீட்டுனா வெயில் இல்லை, ஆனால் அந்த புழுக்கம், ஹியூமிடிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது. ஜாக்கெட்டுக்குள்ளெல்லாம் அப்படியே அவிது ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. பார்பிக்யூ. ஸோ அங்கே ஒரு ஜூஸ் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அகைன் ரைட் கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் ஒரு 97 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வேறு லெவலில் ஹீட்டு. ரொம்ப ஒரு மாதிரி டீஹைட்ரேட்டிங்காக, இரிட்டேட்டிங்காக இருக்குது கிளைமேட்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சா மேலே கொடைக்கானல்லன்னு, அந்த மாதிரி அடிக்குது வெயில். வெயிலே இல்லை, ஆனால் அந்த புழுக்கம்தான். எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 2.5 hours to 2.5 hours அந்த மாதிரி ஆகிடும். டிபெண்ட்ஸ் அப் அந்த டிராஃபிக். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஊருக்குள்ளே தான் இருக்குது இந்த 97 கிலோமீட்டர்ஸ். ராஜபாளையம் வந்துட்டேன். செம்ம டிராஃபிக்கு. இந்த ஹீட்டுக்கும் டிராஃபிக்கும் ஒரு தடவையும் ராஜபாளையத்தில் இப்படி தான் ஆகுது. இவ்வளோக்கு இன்றைக்கி சண்டே, ஆனாலும் எங்கே தான் போவாங்களோ தெரில. கையெல்லாம் வலிக்குது, கை ஷோல்டர்லாம் பிச்சுக்குது வலி. சென்னையிலேருந்து நான் தென்காசி வரும்போது கூட இவ்வளோ கஷ்டமாக இல்லை. எனக்கு என்னென்னு தெரில, ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி இருக்குது. இந்த சிட்டி விட்டு வெளில போய் ஒரு 10-15 மினிட்ஸ் ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ரைட் கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஆனால் சுத்தமாக முடியல, கை கால்லாம் அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 1 hour and 15 minutes சம்திங் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் போயிடலாம். ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் ஊருக்கிட்ட வர வர கிளைமேட் அப்படியே கூல் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே கொடைக்கானல் போனப்பவே அவர் கேட்டார், அந்த ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணுறவர் ஒருத்தர் கேட்டார், எங்கேருந்து வரீங்க? இந்த மாதிரி தென்காசிலேருந்து வரோம். அங்கேயே குளிங்க தானே இருக்குது, ஏன் தேவையில்லாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னாரு. அது வந்து போகும்போது தெரில, வரும்போது ஃபீல் ஆகுது, என்னடா இப்படி வெயில் அடிக்குதுன்னு. வரும்போது கொஞ்சம் பாடா படுத்திச்சு. இவ்வளோக்கும் வெறும் 230 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் அது ஏன் இவ்வளோ ஏதோ ரொம்ப நேரம் ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்டர்சிட்டிக்குள்ளே ஓட்டினா இது ஒரு பிரச்சனை.
எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் கிலோமீட்டர்ஸ் வந்து குறையவே குறையாது. ஹைவே என்ன தான் போர்னாலும் ஒரு 1 hour ஓட்டினோன்னா சாலிடாக ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். பட் இங்கே அப்படி இல்லை, பொறுமையாக தான் போக முடியும். பின்னாடி வந்தவன் ஆளை காணும். கோப்ரோ பேட்ரி மாற்ற எதுவும் நிப்பாட்டானான்னு தெரில. பைக் ஆல்மோஸ்ட் 17,200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிடுச்சு. நான் இப்போ வரைக்கும் ஓனர்ஷிப் வீடியோ போடவே இல்லை. 10,000 போடணும்னு நினச்சேன், 15,000 போடணும்னு நினச்சேன். சரி 16 போட்டுருவோம்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் இப்போது 17 வந்துடுச்சு. ஸோ ஊருக்கு போயிட்டு தான் ஒரு ஓனர்ஷிப் வீடியோ எடுத்து போடணும். மேபி கொடைக்கானல் சீரீஸ் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் ஓனர்ஷிப் வீடியோ அதெல்லாம் போடுறேன்னு நினைக்கிறேன். கூட வந்த ஒரு வண்டி ஆளைய காணும், முன்னாடி பறந்துருச்சு. ஆக்சுவலாக அவன் வண்டியில் உட்காந்துருந்த பில்லியன் இப்போ என் வண்டியில் உட்காந்துருக்கான். அதுதான். ஸோ அதாவது நம்ம லாங் போகிறோம் அப்படின்னாலே சோலோ தான். நம்ம பில்லியன் வந்து அவங்களுக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது. லாங் போகிறீங்க அப்படின்னாலே சோலோவாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா பில்லியன் வந்து ஓரளவுக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் ஓகே. அபவ் 100 அந்த மாதிரினாலே ஒரு மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்காது. நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளால் முன்னாடியும் பின்னாடியும் மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் பின்னாடி உட்காந்து வர்றவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம், அவிஞ்சிடும் அப்படியே பட்டாக்ஸு. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது அங்கே எங்கேன்னு மூவ் ஆகிட்டே இருப்போம். ஸோ வந்து அவ்வளோ இது இருக்காது. பட் பின்னாடி உட்காந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். எப்படி தான் உட்காந்து வரான்னு தெரில. பின்னாடி பார்த்தேன் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, பெஞ்சால் நல்லாயிருக்கும். அதுதான் லாஸ்ட்டு 10 கிலோமீட்டர்ஸ். வண்டி அப்படி காற்றடிக்குது. இது வரைக்கும் ஹிமாலயன் வந்து காற்றடிச்சு ஒரு சைடாக இழுத்து நான் பார்த்தது. இதுக்கு முன்னாடி எஃபிசெட் வச்சுருந்தேன். அது ஆப்வியஸ்லி வெயிட் கம்மி, ஒரு சைடாக தள்ளும் காற்றடிச்சா. இந்த வண்டியில் 2 பேர் உட்காந்துருக்கோம், அதையும் மீறி காற்று தள்ளுது. அவ்வளோ காற்றடிக்குது. வண்டி அப்படியே ஒரு சைடாக போகுது, லெஃப்ட் சைடில். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு 9 மணி கிளம்புனோம். இப்போ டைம் வந்து 3:15. 6 hours and 15 minutes சம்திங் ஆயிருக்கு. நாட் பேட் ஃபார் 230 கிலோமீட்டர்ஸ். இவ்வளோக்கும் நிறையா பிரேக் எடுத்து வந்திருக்கோம்.